ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த காலை நேரத்தை உங்களை மீண்டும் ஒரு விசை பார்ப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நம்முடைய தியானத்துக்கு ஒரு வசனத்தை வாசிப்போம். 2 தீமோத்தேயு 1 வசனம். தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியையே கொடுத்திருக்கிறார். நாம் ஆராதிக்கிற தேவன் அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன், அனைத்தையும் செய்து முடிக்கும் தேவன். அவரை சேவிக்கிற ஆராதிக்கிற நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமுள்ள தெளிந்த ஆவியை நமக்கு தருகிற தேவனாக இருக்கிறார். ஒருமுறை ஜான்சன் அண்ட் ஜான்சன் என்ற கம்பெனியிலே ஜிம் பர்க் என்பவரை புதிய தலைவராக நியமித்தார்கள். அவர் தன்னுடைய தலைமை பொறுப்பை எடுத்தவுடன் புதிதாக ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் என்று சொல்லி, குழந்தைகளுக்கு சளி பிடித்தால் அவருடைய நெஞ்சு பகுதியை தடவுவதற்கு என்று ஒரு சிறிய மருந்தை கண்டுபிடித்தார். அதை தயாரித்து மார்க்கெட்ல அதை வெளியிடும் போது அவர் மிகப்பெரிய ஒரு சக்சஸ் இருக்குன்னு சொல்லி எதிர்பார்த்தார். ஆனால் இவர் எதிர்பார்ப்பதற்கு அப்படியே ஆப்போசிட்டாக மிகப்பெரிய தோல்வி அடைந்தது. அந்த பொருள் சந்தையிலே பெரிய விற்பனைக்கு செல்லவே இல்லை, யாரும் அதை வாங்கவே இல்லை. அதனால் இந்த ஜான்சன் அண்ட் ஜான்சன் கம்பெனிக்கே மிகப்பெரிய நஷ்டம் வந்தது. இதை பார்த்த அந்த ஜிம் பர்க்குக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருந்தது, வேதனையாக இருந்தது. நான் ஒரு தலைவராக பொறுப்பெடுத்த பின்பதாக மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும் நினைச்சேன், ஆனா இப்படிப்பட்ட தோல்வி வந்துருச்சு என்னால இந்த கம்பெனிக்கு சொல்லி வேதனைப்பட்டார். ஒருவேளை இதை பார்க்கிற என்னுடைய கம்பெனி எஜமான்கள் என்னை வேலையை விட்டே நீக்கினாலும் அதுக்கு ஆச்சரியப்படுறதுக்கே இல்லைன்னு சொல்லி இதை பத்தி யோசிச்சுட்டே இருக்கும்போது ஒரு நாள் அந்த ஜான்சன் அண்ட் ஜான்சன் கம்பெனியுடைய போர்டு மீட்டிங் நடைபெற்று கொண்டிருந்தது. அது நடைபெற்று கொண்டிருக்கும் போதே திடீரென்று இவருக்கு ஒரு அழைப்பு வந்தது, ஜிம் பர்க்குக்கு ஒரு அழைப்பு வந்தது. போர்டு மெம்பர்ஸ் உங்க எல்லாத்தையும் பார்க்கணும்னு சொல்றாங்க, நீங்க தயவு செய்து இம்மிடியட்டா மீட்டிங்க்கு வாங்க அப்படின்னு சொன்னோடனே இவர் போனை வைத்துட்டு ரொம்ப பயத்தோட, இன்னைக்கே நம்மளோட வேலை காலியாக போகுதுன்னு சொல்லி பயத்தோட நடுக்கத்தோட அந்த போர்டு மீட்டிங்குள்ள போனாரு. இவர் ரொம்ப பயத்தோட போனாரு. ஆனா உள்ள கதவு திறந்து போன உடனே அந்த போர்டு மீட்டிங்ல இருக்க எல்லா தலைவர்களும் கரம் தட்டி இவரை வரவேற்றாங்களாம். உடனே இவருக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. உடனே அவர் உள்ள வந்ததுக்கு அப்புறம் அந்த கம்பெனியுடைய ஓனர் அவர் சொன்னாராம், உங்களை நாங்க வரவேற்கிறோம், நீங்க ஒருவேளை பயத்தோட இந்த இடத்துக்கு வந்திருக்கலாம், ஆனா நீங்க தான் எங்க கம்பெனிக்கு மிகப்பெரிய நஷ்டத்தை ஏற்படுத்திருக்கீங்க, அதான் அதுக்காக உங்களை பாராட்டுறோம் அப்படின்னு சொன்னாரு. இவர் ரொம்ப ஆச்சரியத்தோட பார்க்கும்போது, ஆமா, நீங்க புதிய தலைவரா தேர்ந்தெடுக்கப்பட்ட உடனே நீங்க தோல்வி அடைஞ்சிருவோம்னு நினைச்சாலும் அந்த துணிகரமா அந்த முக்கியமான முடிவு எடுத்தீங்க. அது இப்போ தோல்வியா இருந்தாலும் இந்த தோல்வி ஒரு நாள் கண்டிப்பா வெற்றியை நோக்கி வரும். இப்ப எங்க கம்பெனி தோல்வி அடைஞ்சாலும் நீங்க துணிந்து முடிவெடுக்கக்கூடிய ஒரு நபரா இருக்கிறதுனால வரக்கூடிய நாட்கள்ல நிறைய சக்சஸ் உங்களுக்கு வரும் அப்படின்னு சொல்லி அவரை பாராட்டினாரு. தொடர்ந்து நீங்க உற்சாகமா எந்த விதமான பயமும் இல்லாம தயக்கமும் இல்லாம இந்த வேலைகளை தொடருங்க, இதை எதெல்லாம் சரிப்படுத்தணுமோ அதை சரிப்படுத்துங்க, நிச்சயமா மாற்றம் வரும் அப்படின்னு சொல்லி அவரை பாராட்டி அனுப்பிட்டாரு. உடனே இந்த வார்த்தைகள், அந்த தைரியப்படுத்தக்கூடியதான வார்த்தைகள், உற்சாகப்படுத்தும் வார்த்தைகள் இந்த ஜிம் பர்க்குக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுத்தது, உத்வேகத்தை கொடுத்தது. தொடர்ந்து அவர் முயற்சி செய்தார், புதிய புதிய பொருட்களை தயாரித்து அவர் விற்பனை செய்தார். அந்த கம்பெனி அடுத்தடுத்த சில நாட்கள்ல, சில ஆண்டுகள்ல நல்ல ஒரு வளர்ச்சி பாதைக்கு சென்றது. மிகப்பெரிய சக்சஸ்ஃபுல் பிசினஸ் மேனா இந்த ஜிம் பர்க் மாறினார். ஒரு கட்டத்துல இந்த ஜான்சன் அண்ட் ஜான்சன் கம்பெனிக்கு சேர்மனாகவே இவர் மாறினார். பாருங்க, இந்த தைரியப்படுத்தும் வார்த்தைகள் எந்த அளவுக்கு அவருக்கு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தினது. இதே போலதான் ஆண்டவர் நம்மிடத்தில் ஏராளமான வாக்குத்தத்தங்களை சொல்லியிருக்கிறார். இதை செய்ய வேண்டும், இதை துணிந்து செய், பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன் என்று சொல்லி பல முறை தேவன் நம்மை உற்சாகப்படுத்தி சில காரியங்களை செய்யும்போது தூண்டினார், நமக்கு உணர்த்தினார். நம்ம இன்னும் நம்ம பயத்தோட நடுக்கத்தோட இதை செஞ்சா அப்படி ஆயிருமோன்னு சொல்லிட்டு பயத்தோட இருக்கிறோம். இல்ல, நம்முடைய தேவன் பயத்தின் ஆவியை நமக்கு தராமல் பலத்தின் ஆவியை தந்திருக்கிறார். அவர் சொன்ன வார்த்தைகளை நம்பி விசுவாசத்தோடு தொடர்ந்து அவருக்கு கீழ்ப்படிந்து செயல்படும் போது ஆண்டவர் மிகப்பெரிய வெற்றியை நமக்கு தருவார். வேதத்திலே பார்க்கிறோம், இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்டு கானான் தேசத்துக்கு போகும்போது அந்த கானான் தேசத்தை வேவு பார்ப்பதற்காக 12 பேர் சென்றார்கள். அதை 10 நபர்கள் அந்த தேசத்தை குறித்து ரொம்ப தவறான சில காரியங்களை, அங்க இருக்கிறதான குறைவுகளையும் அங்க இருக்கிறதான எல்லா எதிரான காரியங்களையும் பற்றி தான் பேசிக்கொண்டே இருந்தார்கள். ஆனால் இந்த யோசுவாவும் காலேபும் வேற ஆவி உடையவர்களாய், கர்த்தருடைய ஆவியை உடையவர்களாய், பலத்தோடு, பயத்தோடு அல்ல பலத்தோடு அங்க இருக்கிற நன்மையான காரியங்களை பற்றி பேசினார்கள், விசுவாசித்தார்கள். அதனால் அவர்கள் 2 பேரும் கானான் தேசத்தை சுதந்திரித்தார்கள், அங்கே தங்கினார்கள். இதே போல் நம்முடைய வாழ்க்கையிலையும் மற்ற நபருடைய வார்த்தை அல்ல, தேவனுடைய வார்த்தையை நம்பி விசுவாசித்து தொடர்ந்து முன்னேறி செல்லுங்கள். எதற்கும் பயப்படாம துணிந்து தேவன் சொல்லுகிற காரியத்துக்கு கீழ்ப்படிந்து செயல்படுங்கள். நிச்சயமாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், மேன்மைப்படுத்துவார். மிகப்பெரிய காரியங்களை உங்கள் வாழ்க்கை மூலமாய் அவர் செய்ய வல்லவராயிருக்கிறார். ஆண்டவர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராம். தேங்க்யூ.